10 Day Course Day 8 தம்ம பேருரை 8ஆம் நாள். தியான முகாமின் 8ஆம் நாள் முடிவடைந்தது. இன்னும் 2 நாட்கள் தான் உள்ளன. தீவிரமாக உழைப்பதற்கோ இன்னும் ஒரு நாள் தான் உள்ளது. அதை மிகவும் நன்றாக உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தர்மம் எனும் கங்கையிடம் வந்து 10 நாட்கள் இருப்பதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் முக்கியமானது என்னவென்றால், இந்த முறையை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது வாழ்க்கை முழுவதும் பலன் தரக்கூடியது. சரியாக புரியவில்லை என்றால் வீட்டிற்கு திரும்பிச் சென்று எப்படி வேலையை தொடர முடியும்? வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் அதிலிருந்து கிடைக்கும் நன்மை கிடைக்காமலே போய்விடும். அதனால் தர்மம் என்ன என்பதை நன்றாக புரிந்து கொள்வோம். பாரதத்தில் தர்மம் என்று இயற்கையின் விதிகளை சொன்னார்கள். ஒன்றே போல் ஒவ்வொரு அணுவின் மீதும் ஆதிக்கம் உள்ள ஒன்றை, எல்லோருக்கும் பொதுவான ஒன்றை தர்மம் என்று சொன்னார்கள். ஒரு நல்ல அரசாட்சி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒருவர் திருடினால் அது யாராக இருந்தாலும் அதற்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். கொலை செய்தால் அது யாராக இருந்தாலும் அதற்குரிய தண்டனை நிச்சயம் கிடைக்கும். அது ஒரு நல்ல அரசு. ஆனால் இயற்கையின் அரசாட்சியோ அதைவிட மிகவும் உயர்ந்தது. மனிதர்களின் அரசாட்சியில் ஏதாவது தவறு நடக்கலாம். ஆனால் இயற்கையின் ஆட்சியில் மறந்தும் கூட தவறுக்கு இடமே இல்லை. தண்டனைக்கு நேரமும் எடுப்பதில்லை. எந்த காலத்திலும் எந்த நாட்டவருக்கும், எந்த மொழி பேசுபவருக்கும், எந்த குலத்தவருக்கும் இயற்கையின் விதிமுறைகள் பொருந்தும். ஒரு நல்ல அரசாட்சி முறையாக இருந்தாலும் அதன் சட்டத்தை மீறுபவர்களுக்கு தண்டனை கிடைக்குமே தவிர சட்டத்தை மதித்து நடப்பவர்களுக்கு பரிசு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் இயற்கையின் அரசாட்சியிலோ தண்டனையிலிருந்து தப்புவதோடு இல்லாமல் விதிப்படி நடப்பவர்களுக்கு பரிசும் கிடைக்கிறது. அதுவும் உடனடியாக கிடைக்கிறது. விபசனா செய்பவர் இதை நன்றாக புரிந்து கொள்வார். எப்பொழுது தன் மனதில் ஒரு அசுத்தம் எழுந்தாலும், கோபமோ வெறுப்போ ஆசையோ அகங்காரமோ, உடனே ஒருவர் நிம்மதி இழப்பார். உள்ளே பார்க்க ஆரம்பிக்கவில்லை என்றால், வெளியே மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் இந்த விதி புரியாது. கண்களை மூடிக்கொண்டு ஏதாவது ஒரு கற்பனையில் மூழ்கி இருந்தாலும் கூட இது புரியாது. கண்களை மூடி உள்ளே நடப்பவைகளை உள்ளபடி கவனித்தால் தர்மம் புரிய ஆரம்பிக்கும். எப்பொழுது நான் அசுத்தத்தை உற்பத்தி செய்கிறேனோ இயற்கை உடனே தண்டனை கொடுக்கிறது. எனது மனம் நிம்மதி இழக்கிறது. அதேபோல எப்பொழுது நான் அந்த அசுத்தத்திலிருந்து விடுபடுகிறேனோ இயற்கை உடனே பரிசு கொடுக்கிறது. மிகுந்த அமைதியை அனுபவிக்கிறேன். உலக வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு நிம்மதி. தண்டனையோ அல்லது பரிசோ, இயற்கை அதை உடனே தருகிறது. இதைத்தான் பாரதத்தின் அந்நாளைய பாஷையில் தர்மம் என்று சொன்னார்கள். இதில் இந்து மதத்திற்கோ, இஸ்லாமிய மதத்திற்கோ, பௌத்தத்திற்கோ, கிறிஸ்துவத்திற்கோ இடமே இல்லை. எந்தவித சம்பந்தமும் இல்லை. ஒருவர் தன்னை இன்ன மதத்தவர் என்று சொல்லிக்கொள்ளலாம். இன்ன நாட்டவர், இன்ன ஜாதி என்று எப்படி சொல்லிக்கொண்டாலும் ஒரு வித்தியாசமும் இருக்கப் போவதில்லை. மனதில் அசுத்தத்தை ஏற்படுத்தியவர் இந்துவா, பௌத்தரா, பிராமணரா, சூத்திரரா, இந்தியரா, அமெரிக்கரா என்றெல்லாம் இயற்கை பார்ப்பதே இல்லை. ஆத்மா உண்டு என்று நம்புகிறவரா இல்லையா? ஆத்மா, பரமாத்மா இவை இரண்டும் வெவ்வேறு என்று நம்புகிறாரா அல்லது ஒன்றுதான் என்று நினைக்கிறாரா என்றெல்லாம் பார்ப்பதே இல்லை. அசுத்தம் மனதில் எழுந்ததா தண்டனை கிடைத்தே தீரும். அசுத்தத்திலிருந்து மனம் விடுபட்டதா பரிசு கிடைத்தே தீரும். நமது இந்த தியான முறை அசுத்தங்களில் இருந்து நம்மை விடுவிக்கும். அதுவும் மனதின் மேல் மட்டத்தில் மட்டுமல்லாது மனதின் ஆழங்கள் வரை விடுவிக்கும். மனதின் மேல்மட்டம் நமது இழுப்பிற்கெல்லாம் வரும். பஜனைகளிலும் நல்ல சிந்தனைகளிலும் மனதை செலுத்தினால்
இந்த மேல் மட்டமானது எந்த அசுத்தத்தையும் உண்டு பண்ணாது, மிகவும் நல்லது. ஆனால் மனதின் ஆழங்கள் இவற்றால் தொடப்படுவதே இல்லையே. விபசனா செய்பவர் இதை நன்றாகவே புரிந்து கொள்வார். இவ்விரண்டிற்கும் நடுவே ஒரு பெரிய சுவர் இருக்கிறது. நிறைய பேருரைகளை கேட்டிருப்போம், புத்தகங்கள் படித்திருப்போம். தர்மத்தை பற்றி மேல் மனது நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கிறது. ஆசைப்படக்கூடாது, வெறுப்பு உண்டாக்கக்கூடாது, அகங்காரம் உண்டாக்கக்கூடாது. இல்லையென்றால் பெரிய கஷ்டங்கள் வரும், நிறைய துக்கம் ஏற்படும். இதை புரிந்து கொள்கிறது. ஆனாலும் ஆழ்மனது இவை எல்லாவற்றையும் செய்து கொண்டுதான் இருக்கிறது. இவைகளையெல்லாம் அது கேட்பதே இல்லை. அதன் வரை இந்த குரல் செல்வதே இல்லை. அத்தனை பெரிய சுவர் நடுவில் இருக்கிறது. இந்த சுவரை உடைப்பதற்காக விபசனா செய்கிறோம். நம் ஆழ்மனது அனுபவிப்பதை மேல் மனதும் அனுபவிக்க தொடங்க வேண்டும். முழு மனதும் விழிப்போடு இருக்க வேண்டும். உள்ளே இருக்கும் பிரபஞ்சத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். தண்டனை எப்படி கிடைக்கிறது? அசுத்தங்களை ஏற்படுத்தாமல் இருந்தால் தண்டனையிலிருந்து விடுபடுவது மட்டுமில்லாமல் எப்படி பரிசும் கிடைக்கிறது? இவற்றை அனுபவித்து உணர்ந்தால் புரிந்து கொள்வது மனதின் மேல்மட்டம் மட்டுமல்ல, தூங்கும் எரிமலைகள் என்று சொல்லக்கூடிய அசுத்தங்களால் நிரம்பியிருக்கும் ஆழ்மனதும் இதை புரிந்து கொள்கிறது. நம்முடைய இந்த ஆழமான சம்ஸ்காரங்கள், அசுத்தங்கள் ஆழ்மனதில் அமுங்கி இருக்கின்றன. எப்பொழுது இவைகளில் ஏதாவது ஒன்று தன் தலையை தூக்குகிறதோ நம்மை நிம்மதி இழக்கச் செய்கிறது. நாம் மேலும் சம்ஸ்காரங்களையும் அசுத்தங்களையும் உண்டாக்குகிறோம். அவைகளும் அமுக்கப்பட்டு உறங்கும் எரிமலைகளாக மாறுகின்றன. இந்த சுழற்சியிலிருந்து எப்படி வெளியே வருவது? நமது ஆழ் மனதிற்கு இதுவே பழக்கமாகிவிட்டது. சுகமான அனுபவத்தின் பேரில் ஆசை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. உபதேசங்கள் எதையும் இது கேட்பதற்கு தயாராக இல்லை. எப்படி இந்த நிலையை மாற்றுவது? கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது. கண்களை, காதுகளை, மூக்கை, நாக்கை, உடலை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆனால் மனசா சன்வரோ சாது, யார் ஒருவர் மனதை கட்டுப்படுத்துகிறாரோ அவரே உயர்ந்தவர். அதுவும் முழு மனதையும் கட்டுப்படுத்துபவரே மேன்மையானவர். சப்பத்த சன்வரோ சாது, சப்பத்த சன்வத்தோ பிக்கு சப்ப துக்கபமுச்சதி. முழு மனதையும் கட்டுப்படுத்தும் பிச்சு, அதாவது சாதகர், எல்லா துக்கங்களினின்றும் விடுதலை பெறுகின்றார். துக்கம் என்பது என்ன? இந்த மன அசுத்தங்கள் தான் துக்கம். இவைகள் தலை தூக்கினால் துக்கம்தான். இவைகள் உண்டானதற்கு பின் துக்கம் வரும் என்பதில்லை. துக்கம் இவைகளோடு சேர்ந்து உதிக்கிறது. இது புரிய ஆரம்பிக்கும். அசுத்தங்களே இல்லை என்றால் துன்பம் எங்கிருந்து வரும்? இயற்கையின் இந்த நியதி எல்லோருக்கும் பொதுவானது. பழைய சம்பவம் ஒன்று. ஒரு நண்பருக்கு தர்மம் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பட்டது. ஆனால் மக்கள் எல்லோரும் குழம்பி போயிருக்கிறார்கள் என்றும் பட்டது. அதனால் மக்களுக்கு புரிய வைக்க பார்க்கிறார். எவ்வளவுதான் சொன்னாலும் மக்கள் புரிந்து கொள்வதாக இல்லை. இது இயற்கையின் நியதி, எல்லோருக்கும் பொதுவானது. உன் மனதை அசுத்தமாக்கினால் துக்கமடைந்தே தீர வேண்டும். மனதை நிர்மலமாக்கினால் சுகமடைந்தே ஆக வேண்டும். மக்கள் தங்களது செயல்களையும் நம்பிக்கைகளையும் வெளிப்படையான தோற்றங்களையும் தர்மம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? ஒரு உபாயம் தோன்றியது. அவர் ராஜ புரோகிதராக இருந்தார். அதனால் ராஜாவிடத்தில் சென்று சொல்கிறார், நான் இன்ன காரியம் செய்யப் போகிறேன். மக்களுக்கு தர்மம் என்ன என்று புரிய வைக்க வேண்டும் என்று கூறினார். ராஜாவும் சரி என்று அனுமதி கொடுத்தார். என்ன செய்தார்? ஒரு வைர வியாபாரியின் கடைக்கு சென்று வைரங்கள் வாங்கப் போவதாக சொல்லி அவைகளை காட்டச் சொன்னார். பார்த்து கொண்டே இருக்கும்போது சில கற்களை தனது பைக்குள் போட்டுக்கொண்டார். அதுவும் கடையின் முதலாளியின் கண்ணில் படும்படியாக போட்டுக்கொண்டார். போட்டுக்கொண்டு கடை விட்டு சென்று விட்டார். முதலாளி பார்த்தார். ராஜ புரோகிதராக இருந்தால் என்ன, திருடித்தானே சென்றார்.
உன்னுடைய பையில் எனது பொருள் இருக்கிறது என்று சொல்லி அவரை பிடித்து விட்டார். வார்த்தை வளர்ந்து நீதிமன்றத்திற்கு சென்றது. நீ திருடி இருக்கிறாய், கையும் களவுமாக பிடிபட்டும் இருக்கிறாய், அதனால் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி சொல்கிறார். ஆனால் நமது ராஜ புரோகிதரோ, நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை ஐயா, நான் பிராமணன் என்று கூற ஆரம்பித்தார். அதனால் என்ன? நீ திருடி இருக்கிறாய், பிராமணனாக இருந்தாலும் திருடியதால் எங்களுக்கு நீ திருடன்தான், தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்கிறார் நீதிபதி. அட, நான் தினமும் இந்த கர்மங்களை செய்கிறேனே, உங்களுக்கு புரியவே இல்லையா? இது ராஜ புரோகிதருடைய வாதம். சரி, செய்யலாம், ஆனாலும் திருடன் தானே. அட, புரிந்து கொள்ளுங்கள் ஐயா, நான் ஆத்மா உண்டு என்று நம்புகிறவன். எப்படி நீங்கள் எனக்கு தண்டனை கொடுக்க முடியும்? நீ ஆத்மா உண்டு என்று நம்பலாம், அதனால் எங்களுக்கு என்ன? திருடி இருக்கிறாயே என்கிறார் நீதிபதி. இல்லையே ஐயா, நான் பரமாத்மா உண்டு என்று நம்புகிறவன். நீ என்ன வேண்டுமானாலும் நம்பலாம், ஆனால் திருடி இருக்கிறாய், அதனால் தண்டனை அவசியம் உண்டு என்றார் நீதிபதி. இப்போது ராஜ புரோகிதர் சிரித்துக்கொண்டே தனது மக்களுக்கு புரிய வைக்கிறார். பாருங்கள், இது சாதாரண உலக நியதி. இதில் நியமங்கள் எந்த ஒருவர் பக்கமும் சார்ந்து இருப்பதில்லை. அதேபோல ஒருவர் எந்த ஜாதியாகவும் இருக்கலாம், என்ன உடை வேண்டுமானாலும் அணிந்திருக்கலாம், என்ன கர்மகாண்டங்களையும் செய்யலாம், எந்த விதமான நம்பிக்கைகளையும் வைத்திருக்கலாம். தன்னுடைய மனதை அசுத்தமாக்கினால் அவருக்கு தண்டனை கிடைத்தே தீரும். ராஜாவின் ராஜ்யத்தில் எப்படி தண்டனை கிடைக்கிறதோ அதே போல இயற்கையின் ராஜ்யத்திலும் தண்டனை நிச்சயம் கிடைக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி புரிய வைக்கிறார். ஆனால் ஒருவர் உள்ளே பார்க்க ஆரம்பிக்கும் வரையில் இது புரியாது. புரிய ஆரம்பித்தாலும் பிறகு குழம்பி விடுகிறார். இந்த ஆத்மா இருக்கிறதே, பரமாத்மா இருக்கிறதே, அவை இரண்டும் ஒன்றுதானே, அல்லது அவை இரண்டும் வெவ்வேறு தானே என்று கேட்டுக்கொண்டு குழம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். இவைகள் ஒன்றாக இருக்கட்டும் அல்லது இரண்டாக இருக்கட்டும், அதிலிருந்து உங்களுக்கு என்ன வந்தது? மனதில் அசுத்தங்களை உண்டாக்கினால் உடனே தண்டிக்கப்படுவீர்கள். ஆத்மா உண்டு என்று நம்பினாலும் பரமாத்மா உண்டு என்று நம்பினாலும் இவை இரண்டும் ஒன்றுதான் என்று நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். விபசனா செய்பவர் இதை நன்றாக புரிந்து கொள்கிறார். அவர் ஒருவரையும் நிந்திப்பதில்லை, வெறுப்பதில்லை, புரிய வைக்கிறார். நீங்கள் ஆத்மா பரமாத்மா என்று நம்பலாம், நம்பாமலும் இருக்கலாம். ஆனால் இயற்கையின் இந்த விதி எப்படியும் தன் வேலையை செய்யும். அசுத்தங்கள் எழுந்தால் துக்கம் உதிப்பதும் அவை நீங்கியவுடன் துக்கத்திலிருந்து விடுபடுவதும் நீங்கள் நேரடியாக காணக்கூடியது தானே. நேரடியாக அனுபவிக்கக்கூடிய இந்த உண்மையை விட்டுவிட்டு கற்பனையில் ஈடுபட்டால் தர்மம் நிச்சயம் புரியாது. மனிதனாய் பிறப்பெடுத்து கிடைத்த அரிய வாய்ப்பினை வீணடிக்கக்கூடாது. இயற்கையின் விதிகள், அதாவது தர்மம், எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமையில் எப்படி நம் துக்கங்களை நாம் பெருக்கிக் கொள்கிறோம், அவற்றை கவனிக்க ஆரம்பித்தால் எப்படி அவற்றிலிருந்து விடுபடுகிறோம், அசுத்தங்களின் அழிவு எப்படி ஏற்படுகிறது, இவைகளை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நிஜமாகவே துக்கங்களில் இருந்து விடுபட வேண்டுமென்றால் இந்த செயல்முறையை நடைமுறை பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது புரியும். வெறுமனே பற்றற்ற நிலையை பற்றி பேருரைகளை கேட்பதால் ஒன்றுமே நடக்காது. ஆசைகள் இருக்கக்கூடாது, ஆசைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லுவதால் மட்டும் பற்றற்றவராகிவிட முடியாது. எங்கு ஆசைகள் உதிக்கின்றனவோ அங்கு செல்ல வேண்டும். இவைகள் அனித்தியமானவை என்று உணர வேண்டும். ஆரம்பமாக விடாமல் இருப்பவரைத்தான் அஹிம்சை வழியை பின்பற்றுபவர் என்கிறார் பகவான் மகாவீரர். நாமோ நம்மை அஹிம்சைவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு விருப்பையும் வெறுப்பையும் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறோம். உண்மையை உள்ளே மறைத்துவிட்டு வெறும் வார்த்தைகளில் வாழ்க்கையை கழிக்கிறோம். ஒரு நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. நம் மனது எப்பொழுதும் இது வேண்டும் அது வேண்டும் என்ற எண்ணத்திலேயே ஈடுபட்டிருக்கிறது. இதை ஆர்த்த தியானம் என்று சொல்வார்கள். இல்லை என்றால் இது வேண்டாம் அது வேண்டாம் என்ற எண்ணத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. இதை ரௌத்ர தியானம் என்பார்கள். இந்த இரண்டு நிலைகளிலும் மனம் நிம்மதியிழந்து தவிக்கும். இதுவே தர்ம தியானமாக மாறிவிட்டால், அதாவது உணர்ச்சிகளின் தோன்றி மறையும் தன்மையை உணர்ந்து
விருப்பங்களையும் வெறுப்புகளையும் உண்டாக்குவதில் உள்ள துன்பத்தை உணர்ந்து இந்த அசுத்தங்களை உண்டாக்காமல் இருந்தால் இந்த தர்ம தியானம் மனதை சுத்தப்படுத்துகிறது. இதைத்தான் கற்றுக் கொடுத்தனர் பெரியோர்கள். ஆனால் நாமோ திசை மாறிவிட்டோம். பேருரைகளை கேட்பதால் இது புரியாது. பேருரைகளின் போது கேட்பது தர்க்க ரீதியாக சரியாக தோன்றலாம். ஆனால் வெளியே சென்றவுடன் மேலும் 10 விஷயங்கள் சரியாகப்படும். அதனால் தர்மத்தை அனுபவத்தில் உணர வேண்டும். அதுதான் விபசனா தியானம். அப்பொழுது இயற்கையின் விதிகள் மிகவும் தெளிவாக புரிய வரும். அது என்ன என்று சில வார்த்தைகளில் சொல்லப்பட்டது. அநிச்சவத் சங்கார உபாதவய தம்மினோ உபாதவய தம்மினோ உப்பஜித்வா நிருஜந்தி தே சங்கூபசமோ சுகோ. அனிச்சாவத சங்காரா, நிஜமாகவே எல்லா சம்ஸ்காரங்களும் அனித்தியமானவைதான். உப்பாதவைய, உதிப்பது மறைவது, உதிப்பது மறைவது, இதுதான் இவைகளின் தர்மம். ஒவ்வொரு நொடியும் சம்ஸ்காரங்கள் மடிகின்றன, மறுபடி பிறக்கின்றன. இந்த இறப்பும் பிறப்பும் ஒவ்வொரு நொடியும் நடக்கிறது. இந்த ஓட்டத்தில் நாம் மேலும் அசுத்தங்களை சேர்க்கிறோம். அவைகளும் இந்த ஓட்டத்தோடு கலந்து பெருகுகின்றன. இவ்வாறு ஒவ்வொரு நொடியும் நமது அசுத்தங்கள் பெருகுகின்றன, நமது துக்கங்கள் பெருகுகின்றன. இந்த நொடி நாம் கோபத்தை உற்பத்தி செய்தால் கோபத்தோடு உதித்த இந்த மனம் அடுத்த நொடியே முடிவடைந்து விடுகிறது. ஆனால் அடுத்த நொடி உதிக்கும் மனம் கடந்த நொடியில் இருந்த மனதின் சந்ததிதானே. அதனால் சேர்த்து வைத்திருந்தவைகளோடு இந்த புதிய கோபமும் சேர்ந்ததால் அது இன்னும் அதிகரிக்கிறது. அடுத்த நொடி அது மேலும் அதிகரிக்கிறது. இதைப்போல ஒவ்வொரு நொடியும் கோபம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. மணிக்கணக்காக இந்த பெருக்கம் நடக்கிறது. இதேபோல பயமோ காம ஆசைகளோ மணிக்கணக்கில் பெருகிக்கொண்டே இருக்கின்றன. உள்ளே உணர்ச்சிகள் தோன்றுகின்றன. சுகமான உணர்ச்சிகளாக இருந்தால் அந்த சுகம் இருக்கும் வரையில் மணிக்கணக்காக ஆசையை விருத்தி செய்கிறோம். துன்பமான உணர்ச்சியாக இருந்தால் மணிக்கணக்காக வெறுப்பு. இந்த பெருக்கம் நடக்கும் முறையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் அனுபவத்தால் புரிந்து கொள்ள வேண்டும். உதித்தவுடன் நாம் அதை கட்டுப்படுத்த வேண்டும். எப்படி? நாம் ஒரு வகையான உணர்ச்சிகளை அனுபவிக்கிறோம். சுகமானதோ அல்லது துன்பமானதோ, நமது பழைய கர்மத்தின் பலன் ஏதோ ஒன்று இந்தவித உணர்ச்சியாக தோன்றியிருக்கிறது. புதிய கர்மங்கள் எதுவும் செய்யாமல் இது அனித்தியம் என்று புரிந்து கொண்டு மனதை நாம் சமநிலையில் வைத்திருந்தால் பெருக்கத்திற்கு நாம் தடை போடுகிறோம். பெருக்கத்திற்கு நாம் தடை போட்டதால் எது தோன்றியதோ அது வேரோடு பிடுங்கி எரியப்படுகிறது, முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. மறுபடியும் அது எழும்பாது. அடுத்த நொடி வேறு ஏதாவது சம்ஸ்காரம் தலை தூக்கும். நாம் சமநிலையோடு இருந்தால் அதுவும் அழிந்துவிடும். உப்பஜித்வா, உற்பத்தியாகி, நிருஜந்தி, அழிந்து விடுகின்றது, வேரோடு பிடுங்கி எரியப்படுகிறது. மனதின் ஆழ்நிலைகள் வரை எதிர்ச்செய்கை எதுவும் செய்யாமல் இருப்பதால் தோன்றியது அழிந்து விடுகிறது. அது அடக்கப்படவில்லை, மாறாக அது முடிவடைந்து விடுகிறது. தேசங் ஊபசமோ சுகோ. எத்தனைக்கெத்தனை இவ்வாறு முடிவடைகிறதோ அத்தனைக்கத்தனை சுகம் கிடைக்கிறது நமக்கு. இந்த வேலையை செய்ய செய்ய மனதில் சேர்த்து வைத்திருந்த எல்லா அசுத்தங்களும் அழிந்துவிடும். விசங்காரகதங் சித்தங், மனது சம்ஸ்காரங்கள் இல்லாமல் இருக்கிறது. இதுவே நிர்வாண நிலை. நிப்பானங் பரமங் சுகங். இந்த பரம சுகமானது சம்சார வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது. எல்லா சம்ஸ்காரங்களும் அழிந்துவிட்டால் நிர்வாண நிலையை உணரலாம், முக்தி அடையலாம் என்று நம் புத்த பகவான் சொல்லிவிட்டார். நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று சொல்லி நிறுத்திவிட்டால் என்ன கிடைக்கும்? புத்தர் இவ்வாறு சொல்லிவிட்டதால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது? அதை வாழ்க்கையில் கடைபிடித்து நிஜமாகவே அசுத்தங்களை வேரோடு கிள்ளி எறிய வேண்டும். அப்படி செய்து கொண்டே இவைகளில் இருந்து விடுதலை அடைய வேண்டும்.
இதை அறிவளவில் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதோடு நின்றுவிட்டால் போதாது, அனுபவித்து உணர வேண்டும். எப்படி இவைகளின் பெருக்கம் ஏற்படுகிறது, அந்த பெருக்கம் எப்படி நிறுத்தப்படுகிறது, எப்படி அசுத்தங்கள் அழிகின்றன, எப்படி விடுதலை கிடைக்கிறது என்பவற்றை உணர வேண்டும். புதிதாக இந்த முறையை பயிலுபவர்களுக்கு பெருக்கத்திற்கு தடை போடுவது என்பது புரிந்துவிடுகின்றது. உணர்ச்சி ஒன்று தோன்றுகிறது. இதற்கு முன்னால் சுகமாக இருந்தால் விருப்பத்தை உண்டாக்கினோம், துன்பமாக இருந்தால் வெறுப்பை உண்டாக்கினோம். இப்பொழுது இவ்வாறு செய்யாமல் இருக்க கற்றுக்கொள்கிறோம். அதனால் எந்தெந்த நொடிகளில் விருப்பத்தையும் வெறுப்பையும் உண்டாக்காமல் இருக்கிறோமோ அந்த சமயம் நாம் இந்த பெருக்கத்திற்கு தடை போடுகிறோம். இது புரிகிறது. ஆனால் பழையவை எப்படி வெளியேறுகின்றன? இந்த கேள்வி வரும். நியாயமான கேள்விதான். எதையும் கண்மூடித்தனமான நம்பிக்கையின் பேரில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வேலை செய்து கொண்டே வந்தால் உங்கள் அனுபவத்தின் மூலமாக நன்றாக தெரிய வரும். துக்கத்தின் பெருக்கம் இம்மாதிரி நடக்கிறது, இம்மாதிரி நிற்கிறது என்று நன்றாக புரிய வரும். ஆனாலும் இதை புரிந்து கொள்ள சிறிது முயற்சிப்போம். ஆலமரத்தின் ஒரு விதையை நாம் நிலத்தில் நடுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஒரு சிறிய விதையிலிருந்து மிகப்பெரிய மரம் ஒன்று உருவாகிறது. நிறைய பழங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு முறையும் அது காய்க்கும் போதெல்லாம் ஆயிரக்கணக்கில் விதைகளை உற்பத்தி செய்கிறது. நாம் விதைத்தது என்னவோ ஒரு விதைதான். ஆனால் அதிலிருந்து வருவதோ ஆயிரக்கணக்கான விதைகள். இந்த மரத்திற்கும் மிக நீண்ட ஆயுள் உண்டு. பல 100 ஆண்டுகள் வாழும் மரம். அத்தனை வருடங்களில் இது எத்தனை விதைகளை உற்பத்தி செய்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். ஆக நாம் நட்ட ஒரு விதையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான விதைகள். ஆனால் எவ்வளவுதான் நீண்ட ஆயுளாக இருந்தாலும் மரம் ஒரு நாள் விழத்தான் வேண்டும், இறக்கத்தான் வேண்டும். மரம் இறந்தால் விதைகள் வராது. ஒரு விதை நட்டோம், பல்லாயிரக்கணக்கான விதைகள் வந்தன. பிறகு இறந்தவுடன் விஷயம் முடிவடைகிறதா? அதுதான் இல்லை. கவனமாக யோசித்தால் இது புரியும். அந்த ஒரு விதையினால் இத்தனை பழங்கள் வந்தன. ஒவ்வொரு பழத்திலும் ஒன்றிற்கு மேற்பட்ட அந்த முதல் விதையின் சுபாவத்தை உடைய விதைகள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு விதையிலும் ஒரு பெரிய ஆலமரம் மறைந்து கிடக்கிறது. இந்த விதைகளில் ஒன்று நிலத்தில் விழுந்தாலும் கூட விளையக்கூடிய பூமியாக இருந்தால் இன்னொரு ஆலமரம் தோன்றும். அதிலிருந்து பல்லாயிரக்கணக்கான விதைகள் தோன்றும். ஒவ்வொன்றும் ஒரு பெரிய ஆலமரத்தை உள்ளே அடக்கி இருக்கிறது. விஷயத்திற்கு எங்கே முடிவு? வளர்ந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது? பழம் என்று ஒன்று இருந்தால் அதில் விதை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த விதைக்கு நாம் நல்ல விளைச்சல் நிலத்தை கொடுக்காமல் இருந்தால், நல்ல உரங்களை கொடுக்காமல் இருந்தால், பாறைகளின் மேல் போட்டுவிட்டால் அதிலிருந்து மரம் தோன்றாது. இதேபோல நமது பழைய கர்ம வினைகளின் பலன்கள் தோன்றினால் அவை ஏதாவது ஒரு உணர்ச்சியின் வடிவத்தில் தோன்றும். நாமோ முட்டாள்தனமாக அதற்கு நல்ல விளைச்சல் பூமியும் மிகவும் நல்ல உரங்களும் கொடுக்கிறோம். என்னுடைய துக்கமே, நீ மேலும் மேலும் வளர்வாயாக, மேலும் பழங்களை கொடுப்பாயாக என்று அதை வளர்க்கிறோம். அதற்கு வளமான நிலமும் உரங்களும் கொடுக்காமல் இருந்தால் தானாக விஷயம் முடிந்துவிடும். நீங்கள் முன்னேற முன்னேற இது மிகவும் நன்றாக புரியும். இதே விஷயம் கதைகளின் வடிவமாக சொல்லப்பட்டது. முன்னர் சொன்னது போல அந்த காலத்தில் சொல்லிய விஷயங்கள் எல்லாம் சூசகமாக சொல்லப்பட்டன. காளிதேவி என்ற பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். படங்களையும் பார்த்திருப்பீர்கள். பயங்கரமான உருவம், பெரிய பெரிய சிவப்பு நிற கண்கள், கருப்பு நிறம். மனிதனின் மனதில் கோபம் உண்டானால், அசுத்தம் உதித்தால் உள்ளே இருக்கும் வெளிச்சமெல்லாம் நீங்கி இருள்தான் இருக்கும். இந்த தேவிக்கு கோபம் வந்திருக்கிறது. அந்த இருளின் உருவம் இந்த கருமை நிறம். படங்களில் பார்த்திருப்பீர்கள். தன் கணவரையே, அதாவது சிவபெருமானையே காலால் மிதித்து கொண்டிருப்பாள். சூசகமாக சொல்லப்பட்ட ஒன்று என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இதைத்தான் செய்கிறான். தனது சிவத்தை மிதித்து கொண்டிருக்கின்றான். சிவம் என்றால் நன்மை, மங்களம் என்று பொருள். அதனால் தனது நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறான். எப்போதெல்லாம் நம் மனதில் இருள் சேருகிறதோ நமது நிம்மதியை கெடுத்து கொள்கிறோம். பிறகுதான் நினைவு திரும்புகிறது. என்ன செய்கிறோம்?
நமது நிம்மதியை நாமே குலைத்துக் கொள்கிறோமே. இந்த தேவி நிலை தடுமாறிவிட்டதால் இந்த மாதிரி செய்துவிட்டால் ஏன் இந்த கோபம்? 4 பக்கங்களிலும் ராட்சசர்கள் சூழ்ந்து கொண்டிருப்பதால் இந்த தேவிக்கு கோபம் வந்துவிட்டது. இந்த அரக்க சேனைக்கு 2 தளபதிகள், சும்பன், நிசும்பன். என்ன ராட்சச சேனை, என்ன தளபதிகள்! நம் மனதில் இருக்கும் அசுத்தங்களின் சேமிப்புத்தான் இந்த ராட்சச சேனை. விருப்பமும் வெறுப்பும் தான் இவற்றின் தளபதிகள். இந்த 2ஆல் தான் இந்த எல்லா அசுத்தங்களும் உண்டாகின்றன. முதலில் இவற்றை அழிக்க வேண்டும். இந்த 2ஐ அழித்தால் முழு சேனையும் அழிந்துவிடும். சும்பனையும் நிசும்பனையும் கொல்ல வேண்டும். கதைதானே, சூசகமாக சொல்லப்பட்ட கதை இது. தேவியின் ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு ஆயுதம், அம்பு, கத்து என்று பலவிதமான ஆயுதங்கள். இவற்றை வைத்து தேவி சண்டையிடுகிறாள். ஆனால் அந்த ராட்சசர்களின் உடலில் இருந்து ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்ததும் அதிலிருந்து ஒரு புதிய ராட்சசன் தோன்றுகிறான். அந்த ராட்சசன் குணங்களும் இதே போல. அவன் உடம்பிலிருந்து ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்தால் இன்னொரு அரக்கன். எப்படி இதற்கு முடிவு கட்டுவது? ஒரு உபாயம் தோன்றியது. போர் புரிந்தால் ரத்தம் வரத்தான் செய்யும். அது கீழே விழுந்தால் இன்னொரு அரக்கன், அவனுக்கும் இதே குணம். அப்பொழுது அந்த ரத்தம் கீழே விழாமல் பார்த்து கொண்டால் இன்னொரு புதிய அரக்கன் தோன்ற மாட்டான் இல்லையா? ரத்தம் வருவதால் மட்டும் இன்னொரு ராட்சசன் தோன்றுவதில்லை, அது நிலத்தில் விழ வேண்டும். வழி கிடைத்து விட்டது. தேவியின் படங்களை பார்த்திருப்பீர்கள். நீளமான நாக்கு இரத்தத்தால் சிவந்து இருக்கிறது. போரில் ராட்சசர்களின் உடலில் இருந்து வரும் இரத்தத்தை குடித்து விடுகிறாள் தேவி. ஆனால் எத்தனை தான் குடிக்க முடியும்? கதை தானே. குடிக்க முடிந்ததை குடிக்கிறாள், மீதம் உள்ளதை கையில் உள்ள பாத்திரத்தில் பிடித்து கொள்கிறாள். அதுவும் எந்த விதமானது? நிரப்பவே முடியாத பாத்திரம். இவை சூசகமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. பாத்திரமும் நாக்கும் நமது பிரக்ஞா, அதாவது ஞானத்தை குறிக்கிறது. நமது மன அசுத்தங்களுக்கு விளைச்சல் நிலத்தை கொடுக்காமல் இருந்தால் எங்கிருந்து அவை வளரும்? நாம் அறியாமையில் இவற்றிற்கு நல்ல விளைச்சல் நிலத்தையும் உரங்களையும் கொடுப்பதால் அவை வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த ஞானம் தோன்ற வேண்டும். அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டால் மட்டும் போதாது, உள்ளே நடப்பதை பார்க்க வேண்டும். அசுத்தம் எழுகிறது, நாம் அதை வளர்த்தால் அது வளர்கிறது. வளர்ப்பதை நிறுத்தியவுடன் அந்த அசுத்தம் மறைந்து விடுகிறது. இதை அனுபவத்தால் உணர்வது மிகவும் அவசியம். அறிவளவில் இதை புரிந்து கொள்வதால் ஒரு மகாவீரராகவும் புத்தராகவும் மாற முடியாது, முக்தி அடைய முடியாது. வளர விடாமல் தடுத்தால் பழையவை எழுந்து வர ஆரம்பிக்கும். புதியவை எதையும் நாம் உண்டாக்காததால் அவைகள் எழுந்துதான் ஆக வேண்டும். எழுந்தவை மறையும், மேலும் பழையவை எழும்பும், மறையும். இவ்வாறு எல்லா சுத்தங்களும் நீங்கிவிட்டால் பூரண முக்தி கிடைக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு சுமை குறைகின்றதோ அவ்வளவுக்கவ்வளவு விடுதலை. ஆனால் அனுபவித்து உணராமல் இது நடக்காது. ஆனால் நம் நிலைமை என்ன? நமக்குள்ளே ஒரு பெட்ரோல் கிடங்கையே வைத்திருக்கிறோம். வெளியிலிருந்து ஒரு சிறிய பொறி வந்தால் கூட ஒரு பெரிய வெடிப்பையே உண்டாக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சிறிய பொறி வந்தால் நாம் 1000 பொறிகளை உண்டாக்குகிறோம். இதில் ஒவ்வொரு பொறியும் மேலும் அநேக பொறிகளை உண்டாக்கும். இம்மாதிரி இவைகளின் பெருக்கம் உண்டாகிறது. இதிலிருந்து விடுபடுவது எப்படி? பிரக்ஞா உதிக்க வேண்டும், ஞானம் உதிக்க வேண்டும். உள்ளே இருக்கும் பெட்ரோல் கிடங்கை காலி செய்ய வேண்டும். இப்பொழுது புதியதாக ஒரு நெருப்பு பொறி வந்தால் நெருப்பு பொறிகள் வந்து கொண்டே தான் இருக்கும். நெருப்பு உண்டாக்கும் பழைய கர்ம வினைகள் இருக்கும் வரை இவை வரத்தான் செய்யும். அவை வந்தால் அதற்கு நாம் பெட்ரோல் கொடுக்காமல் இருக்க வேண்டும். பெட்ரோல் கொடுக்கவில்லை என்றால் அந்த நெருப்பு பொறி எரிந்து முடிந்துவிடும். அந்த விஷயம் அதோடு முடிந்துவிடும். பிறகு இன்னொன்று வரும். புதியது நாம் உண்டாக்கவில்லை என்றால் அதுவும் அழிந்துவிடும். பழைய கர்மங்களின் வினைகள் இவ்வாறு சீக்கிரமே அழிந்து விடுகின்றன. இதை செய்து கொண்டே வந்தால் பிரக்ஞா பலமடையும். காலியாக இருந்த தேவி பிரக்ஞை உதித்தவுடன் தன்னை விடுவிக்கும் முயற்சி எடுத்துக்கொண்டவுடன் துர்கை என்ற பெயரில் பூஜிக்கப்படுகிறாள். தாரா என்ற பெயராலும் பூஜிக்கப்படுகிறாள். துர்கை என்ற பெயர் அவள் கடினமான காரியத்தை செய்ததால் வந்தது. மனதின் ஆழங்களுக்கு சென்று சுபாவத்தை மாற்றுவது என்பது கடினமான காரியம்தான். தானும் கரையேறி பிறரையும் கரையேற்றுவதால்
தாரா என்ற பெயரும் வந்தது. இதைப்போல ஒவ்வொரு மனிதனும் தன் மன அசுத்தங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். எப்படி செய்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனதிலுள்ள பெட்ரோலை எடுத்துவிட வேண்டும். பிரக்ஞையில் நிலை பெற வேண்டும். அதாவது ஒவ்வொரு நொடியும் பிரக்ஞையில் விழித்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடியும் உணர்ச்சிகள் உணரப்படுகின்றன. அதோடு கூட அனித்தியம் என்ற ஞானமும் உதிக்கிறது. எந்த எதிர்ச்செய்கையும் எழுவதில்லை. மனம் நிர்மலமாகிறது. நிர்மலமாகிவிட்டால் எல்லையற்ற அன்பினாலும் எல்லையற்ற கருணையினாலும் எல்லையற்ற நட்பார்வத்தினாலும் நிரம்பி மனம் சமநிலையில் இருக்கிறது. இது இயற்கையின் தனிப்பட்ட இயல்பாகும். உள்ளம் தூய்மையானால் இந்நான்கு குணங்களும் தானே வந்துவிடும். பெட்ரோலை எடுத்துவிட்டு தொட்டியில் குளிர்ந்த நீரால் நிரப்புவது போலத்தான் இது. நெருப்பு பொறிகள் இன்னமும் வரும். ஆனால் அவை இந்த குளிர்ந்த நீரின் மீது பட்டவுடனே அணைந்து விடுகின்றன. இது இயற்கையின் நியதி. இதை வெறுமனே புத்தி அளவில் புரிந்து கொண்டால் இதனால் நமக்கு ஒரு பலனும் கிடைக்காது. இந்த தியான முறையினால் ஒரு பலனும் இருக்காது. பயிற்சி செய்து உணர்வது அவசியம். அறிவால் என்னதான் புரிந்து கொண்டாலும் நெருப்பை எடுத்துக்கொண்டு ஒருவன் நம்மிடம் வந்தால் உடனே நாம் பெட்ரோல் குழாயைத்தான் திறப்போம். நன்றாக எரிந்துவிட்ட பிறகு நினைவு திரும்பும். அட, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தண்ணீர் குழாயை அல்லவா நாம் திறந்திருக்க வேண்டும். அறிவு தண்ணீர் குழாயை திற என்று சொல்கிறது. ஆனால் உள்ளே இருக்கும் மனதிற்கு அந்த குரல் எட்டுவதே இல்லை. பெட்ரோலை வீசுவதுதான் அதன் வழக்கம். அதைத்தான் அது செய்கிறது. உள்ளே பிரக்ஞா உதித்துவிட்டால், அதாவது பாவனாமயா பிரக்ஞா உதித்துவிட்டால் என்ன நடக்கும்? எதிரே ஒருவர் நெருப்பை கொண்டு வந்தால் நீயும் குளிர்ந்து விடு, நானும் குளிர்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி பெட்ரோலை கொட்டுவதற்கு பதிலாக தண்ணீரை கொட்டுவோம். இருவரும் சுகமாக இருப்போம். இதை செய்வதற்காக பயிற்சி செய்கிறோம். மற்ற சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களை இந்த சம்பிரதாயத்திற்கு கொண்டு வருவதற்காக அல்ல. பிற நம்பிக்கைகள் உள்ளவர்களை இந்த நம்பிக்கையை ஏற்கச் செய்வதற்காக அல்ல. அந்த மாதிரி செய்வதால் என்ன கிடைக்கும்? ஏமாற்று வேலையல்லவா அது. குழம்பி இருப்பவர்களுக்கு, தங்களுக்கே நன்மை செய்ய தெரியாதவர்களுக்கு சரியான பாதை கிடைத்தால் சரி. தங்களுக்கு கெடுதல் செய்து கொள்வதை நிறுத்தினால் போதும். தங்களுக்கு துன்பத்தை பெருக்கிக் கொள்வதை நிறுத்தினால் போதும். அப்போது அது தர்மமாகிறது. தர்மம் இதைத்தான் செய்கிறது. தியானம் இதற்காகத்தான். எந்த ஒரு நம்பிக்கையிலும் நாம் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை. எந்த ஒன்றாக இருந்தாலும் கட்டுப்பட்டிருந்தால் நமக்கு கெடுதல்தான். ஒரு வகையான கட்டிலிருந்து இன்னொரு வகையாக கட்டுப்படுவதில் என்ன கிடைக்கும்? தர்மத்தின் பாதையில் செல்ல வந்திருக்கிறீர்கள். இயற்கையின் விதிகளை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வந்திருக்கிறீர்கள். அதனால் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் குழப்பங்கள் நீங்கும். என்ன தியானம் செய்கிறீர்கள்? அனித்தியத்தன்மையை தியானம் செய்கிறீர்கள். உடலின்பால் கவனமாக இருக்கிறீர்கள். அட, எது அனித்தியமோ அது என்ன தியானிக்க வேண்டி இருக்கிறது? போக வேண்டிய இடமோ நித்தியமான நிரந்தரமான நிலைக்கு. அப்பொழுது அந்த நித்தியத்தையும் நிரந்தரமானதையும் தானே தியானம் செய்ய வேண்டும். என்ன செய்கிறோம் என்று நினைத்து குழம்பிவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த அனித்தியமானது தான் நம்மை கட்டி போட்டிருக்கிறது. இந்த அனித்தியம்தான் நம்மை நித்தியத்திற்கு செல்ல விடாமல் தடுக்கிறது. இந்த அனித்தியத்தின் பால்தான் நாம் விருப்பையும் வெறுப்பையும் உண்டாக்குகிறோம். நன்றாக புரிந்து கொண்டால் நீங்களே இதை சொல்வீர்கள். நாம் செய்யும் இந்த வேலை அனித்தியத்தின் பால் விருப்பையும் வெறுப்பையும் உண்டாக்காமல் இருப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காக, அனித்தியத்தின் பிடியிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை புரிந்து கொள்வதற்காக. நித்தியமானது இருக்கவே இருக்கிறது. அதை எந்த பெயர் வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். நித்தியமானது ஒன்று இருக்கிறது. இருட்டு என்று ஒன்று இருந்தால் வெளிச்சம் நிச்சயம் உண்டு. துக்கம் என்று இருந்தால் சுகமும் உண்டு. அனித்தியம் என்ற ஒன்று இருந்தால் நித்தியமும் உண்டு. ஆனால் அந்த நித்தியமானதை தரிசிக்க வேண்டும். அதை உணர வேண்டும். நித்தியத்தை தியானம் செய் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? அதை அனுபவிக்காத வரையில் அது என்ன என்று நமக்கு தெரியாது இல்லையா? அப்பொழுது நீங்கள் செய்வது வெறும் கற்பனையாகத்தானே இருக்க முடியும். நீங்கள் உருவாக்கிய அந்த கற்பனையிலிருந்து என்ன கிடைக்க முடியும்? ஏமாற்று வேலையில் சிக்கிக்கொண்டீர்கள்.
அனித்தியத்தின் மீது தியானம் செய்வது என்பது அதன்பால் விருப்பத்தை வளர்த்து கொள்வதற்காக அல்ல, அது நம்மை கட்டி போடுகிறது என்பதற்காக தியானம் செய்கிறோம். அந்த பந்தத்திலிருந்து எப்படி விடுபடுவது அதை தெரிந்து கொள்வதற்காக தியானம் செய்கிறோம். அந்த பந்தங்களில் இருந்து விடுபட்டால் முக்தி என்பது தானாக கிடைக்கிறது. மேகங்கள் இருக்கின்றன, அவை சூரியனின் ஒளியை மறைக்கின்றன. ஆனால் சூரியனின் ஒளி இருக்கத்தான் செய்கிறது. அதிலிருந்து ஒளியை உண்டாக்குவதற்கு நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதன் ஒளி தெரிவதற்கு நாம் மேகங்களை நீக்க வேண்டும், அவ்வளவுதான். அதுபோல நித்தியம் இருக்கிறது, அநித்தியம் என்பது அதற்கு முன்னால் ஒரு சுவரை போல நின்று கொண்டிருக்கிறது. நித்தியத்தை தரிசிக்க விடுவதில்லை. இந்த அநித்தியத்தை விளக்குவதற்குத்தான் நாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். சம்பிரதாயங்களையும் மதங்களையும் வெவ்வேறு நம்பிக்கைகளை பற்றியும் பேசி குழம்புபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். நாம் செய்ய வேண்டிய வேலை இதுதான். தன்னை ஒருவர் இந்து என்று சொல்லிக்கொள்ளலாம், ஜைனர் என்று சொல்லிக்கொள்ளலாம், இஸ்லாமியர் என்று சொல்லிக்கொள்ளலாம், அல்லது பௌத்தர் என்று சொல்லிக்கொள்ளலாம். எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளட்டும். ஆனால் இந்த வேலையை செய்துதான் ஆக வேண்டும். நம்முடைய இந்த வேலையை செய்துதான் ஆக வேண்டும் என்று இதை புரிந்து கொள்ளும் ஒருவர் இதில் ஈடுபடுவார். புத்தரிடம் பலர் இந்த முறையை பயின்று வந்தனர். பிட்சுகளாகவும் பிட்சுணிகளாகவும் சிலர் இருந்தனர். ஆனால் அவர்களை விட அதிக எண்ணிக்கையில் குடும்பஸ்தர்களும் இருந்தனர். ஆண்களும் இருந்தனர், பெண்களும் இருந்தனர். குடும்ப வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் உள்ளன. ஆனாலும் பாதை என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். ஐயா, எங்களால் இப்பொழுது சந்நியாசம் எடுத்துக்கொள்ள முடியாது. குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு எப்படி எங்களுக்கு நன்மையை தேடிக்கொள்வது என்று சொல்ல வேண்டுமென்று பலர் புத்தரிடம் கேட்டுக்கொண்டார்கள். குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு எப்படி தர்மம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வது? ஒன்று, குடும்ப பொறுப்புகளில் இருந்து விடுபட்டு சந்நியாசம் எடுத்துக்கொண்டால் முழு நேரத்தையும் இதற்காக நீங்கள் செலவிடலாம். குடும்ப பொறுப்பில் இருந்து கொண்டு அதையும் சரியாக செய்யாமல் வேறு எதுவும் செய்யாமல் இருந்தால் அந்த மனிதர் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொள்கிறார். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதோடு எப்படி தர்மத்தையும் கடைபிடிப்பது என்பதை பற்றி 38 நெறிகளை புத்தர் உபதேசித்தார். மிகவும் நன்மை தரக்கூடியவை. இவைகளின் கடைசியில் புத்தர் சொல்கிறார், புத்தஸ்ஸ லோக தம்மே சேத்தங்கய சன்ன கம்பதி சேத்தங்கய சன்ன கம்பதி அசோகங் விரஜங் கேமங் ஏதங் மங்களமுத்தமங். இதுவே உத்தமமானது. எது? குட்டஸ்ஸ லோக தம்மேஹி. 8 வகையான விஷயங்களை நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. சம்சாரத்தின் சுபாவம் இவை என்பதால் அந்த நாளைய பாஷையில் இவற்றை லோக தர்மம் என்று சொன்னார்கள். நம் வாழ்க்கையில் சுகமும் வருகிறது, துக்கமும் வருகிறது, லாபமும் வருகிறது, நஷ்டமும் வருகிறது, புகழும் வருகிறது, கெட்ட பெயரும் கிடைக்கிறது, வெற்றியும் கிடைக்கிறது, தோல்வியையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இம்மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் சித்தங் யஸ்ஸன கம்பதி, அதாவது ஒருவரின் மனம் சிறிதும் தடுமாறவில்லை என்றால், சமநிலையை இழக்கவில்லை என்றால் அவர் அசோகங், அதாவது துக்கத்தினால் பீடிக்கப்பட மாட்டார். விரஜங், புதிய அசுத்தங்கள் எதையும் சேர்க்க மாட்டார். அசோகங் விரஜங் கேமங், க்ஷேமமாக இருக்கிறார். தர்மத்தின் பாதையில் செல்கிறார். தர்மத்தை சரணடைந்து விட்டார். ஏதங் மங்களமுத்தமங். இதுவே ஒரு குடும்பஸ்தருக்கு கிடைக்கக்கூடிய உத்தமமான நன்மை. ஆனால் ஒருவர் இதற்கு வேலை செய்ய வேண்டும். எனக்கு புத்தரின் மேல் நம்பிக்கை இருக்கிறது, அல்லது மகாவீரரின் மேல் நம்பிக்கை இருக்கிறது, ராமரின் மேல் அல்லது அல்லாவின் மேல் நம்பிக்கை இருக்கிறது. குடும்பஸ்தனான நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் முழு வாழ்க்கையையும் ஒருவர் வீணடிக்கிறார். குடும்பஸ்தர்களுக்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஒரு பிட்சுவோ பிட்சுனியோ இதற்கு நேரம் ஒதுக்குவதைப் போல நேரம் இதற்கு அவர்களால் ஒதுக்க முடியாது. அதனால் எவ்வளவு ஒதுக்க முடியுமோ அவ்வளவு ஒதுக்கி நம் வாழ்க்கையை சீராக்கி கொள்ள வேண்டும். அடிமேல் அடி வைத்து முக்தியின் பாதையில் சென்றால் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் நிச்சயம் முக்தி நிலையை அடையலாம்.
இதை மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புத்தர் தன் வாழ்க்கையிலும் இதைத்தான் செய்தார். எந்த நிலையிலும் அவர் தன் மனதின் சமநிலையை இழக்கவில்லை. புதிய சம்ஸ்காரங்களை உண்டாக்காமல் உள்ள சமநிலையில் இருந்தால் பழையவை தானாக வெளியே வந்து அழிந்து விடுகின்றன. பாதையில் முன்னேற முன்னேற நீங்கள் இதை நன்கு புரிந்து கொள்வீர்கள். ஒரு எரிபொருளின் மீது நெருப்பு பற்றி இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதன் மேல் மேலும் புதிய எரிபொருளை கொட்டினால் புதியது எரிய ஆரம்பிக்கும், பழையது அப்படியே அடியில் இருக்கும். இப்படி புதிய எரிபொருளை தந்து கொண்டே இருந்தால் நெருப்பு அணையவே அணையாது. மாறாக புதிய எரிபொருள் தராமல் இருந்தால் நெருப்பு தானாக எரிந்து பழைய எரிபொருளையும் எரித்து தானாக அணைந்துவிடும். எளிமையான விஷயம்தான். ஆனால் அனுபவித்து புரிந்து கொண்டால்தான் தெளிவடைய முடியும். பாதையில் முன்னேற முன்னேற உங்களுக்கு இது நன்றாக புரியும். வாழ்க்கை ஓட்டம் என்பது என்ன? சரீரத்தின் ஓட்டம் என்பது நுண்ணிய அணுத்துகள்களின் ஓட்டம். ஒன்று மறைகிறது, அடுத்தது உதிக்கிறது. ஒன்று மறைந்து அடுத்தது உதிப்பதால் இந்த உடலானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதேபோல மனதிற்கும் ஒரு ஓட்டம் இருக்கிறது. மனமும் ஒவ்வொரு நொடியும் தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது. இந்த உடல் மனம் இரண்டின் ஓட்டங்களும் சேர்ந்ததுதான் நம் வாழ்க்கையின் ஓட்டம். இந்த ஓட்டத்திற்கு ஏதாவது ஆகாரம் தேவை. உணவு கிடைத்தால்தானே இந்த செயல்பாடு நடக்க முடியும். உடலின் பௌதீக ஓட்டத்திற்கு பௌதீக உணவு தேவை. இல்லாவிட்டால் அது நின்றுவிடும். அதேபோல மனதின் ஓட்டத்திற்கும் மானசீக உணவு தேவை. இதை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். நாம் 2 வேளை சாப்பிடுகிறோம். ஒரு நாள் நம் மனதில் தோன்றியதனால் உபவாசம் இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அதனால் அன்று ஒரு நாள் உணவு உண்ணவில்லை. அப்படி உண்ணாமல் இருப்பதால் நாம் இறந்து விடுவதில்லை. இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம். அப்படியே 2 நாட்கள், 1 மாதம், 2 மாதங்கள், 3 மாதங்கள் என்று சாப்பிடாமல் இருப்பதை தொடர்ந்தால் என்ன ஆகும்? நாம் இறப்பது நிச்சயம். ஏன்? இத்தனை நாட்களாக சாப்பாடு கிடைக்காமல் எப்படி உடல் வாழ்ந்து கொண்டிருந்தது? உடல் இந்த சமயத்தில் தான் சேர்த்து வைத்திருந்த ஆகாரத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறது. முதலில் அதிகமாக எடுத்துக்கொண்டிருந்த உணவை உடல் நிறைய இடங்களில் சேர்த்து வைத்திருந்தது. இப்பொழுது அதன் துணையோடு புதிய உணவு இல்லாவிட்டாலும் ஓட்டம் தொடர்கிறது. அந்த உணவும் முடிந்துவிட்டால் உடலின் ஓட்டம் நின்று விடுகிறது. இதேபோல மனதின் ஓட்டமும் இருக்கிறது. நமது சம்ஸ்காரங்களினால் மனதின் ஓட்டம் நடைபெறுகிறது. சம்ஸ்காரத்தை விதைத்தவுடன் புதிய விஞ்ஞானம் உருவாகிறது. ஒவ்வொரு நொடியும் நாம் விதைக்கும் சம்ஸ்காரங்களினால் புதிய விஞ்ஞானம் உருவாகிறது. சங்கார பச்சையா விஞ்ஞானம். புதிய சம்ஸ்காரங்களை நாம் உண்டாக்காமல் இருந்தாலும் மனதின் ஓட்டம் நடைபெறும். எப்படி நடைபெறும்? புதிய சம்ஸ்காரத்தை உண்டாக்காமல் இருந்தால் சேர்த்து வைத்திருந்த பழைய சம்ஸ்காரங்களில் இருந்து ஏதாவது ஒன்று தலை தூக்கும். ஒரு புதிய மனது ஒன்று அப்பொழுது உருவாகிறது. அப்பொழுது நாம் புதியது உண்டாக்காமல் இருந்தால் அது அழிந்து மற்றொரு பழைய சம்ஸ்காரம் தலை தூக்கும். இதுபோல உபஜித்வா நிருஜந்தி, உபஜித்வா நிருஜந்தி, ஒன்றன் பின் ஒன்றாக பழையவை எழும்புகின்றன, அழிந்து விடுகின்றன. இதற்கு வேண்டிய மனதின் சமநிலை வர வேண்டும். மனதின் ஆழங்களில் வர வேண்டும். இதைத்தான் அந்த நாட்களில் சாமயுகம் என்றும் காயோசர்க்கம் என்றும் சொல்லி வந்தனர். புத்தி அளவில் நான் இல்லை, எனது இல்லை என்று 1000 முறை சொல்லிக் கொண்டாலும் பயனில்லை. மனது எப்பொழுதும் சமநிலையில் இருக்க வேண்டும். உள்ளேயும் வெளியேயும் சமநிலை. புத்தரும் இதைத்தான் செய்தார். தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு உதாரணமாக திகழ்ந்தார். இந்த முறையை அவர் கண்டுபிடித்தவுடன் மிகுந்த கருணையினால் பிறருக்கும் இதை பகிர்ந்து கொடுத்தார். 5 பேருக்கு முதலில் கற்பித்தார். அவர்கள் இந்த வேலையில் ஈடுபட்டு அரஹந்தர்கள் ஆனார்கள். 5லிருந்து 50, 500, 5000 என்று இந்த தியான முறையை கற்றவர்கள் பெருகினார்கள். சமூகத்தில் இருந்த படித்தவர்களும் அறிவு விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தவர்களும் பிராமண வர்க்கத்தினரும் இழுக்கப்பட்டு வந்து சேர்ந்தனர். பிராமணர்களின் ஒரு மிகப்பெரிய தலைவன்
சாரிபுத்திரன் என்ற பெயர் கொண்டவன் புத்தரின்பால் இழுக்கப்பட்டான். இந்த ஆள் பயன்தரும் விஷயங்களைத்தான் சொல்கிறார். விருப்பங்கள் இல்லாமல் இரு, வெறுப்பு உண்டாக்காமல் இரு, சமநிலையோடு இரு, இப்படி இரு அப்படி இரு என்ற சித்தாந்தங்கள் எல்லாம் நம்மிடமும் இருக்கின்றன. ஆனால் எப்படி இந்த நிலைக்கு வருவது என்று யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. யாரும் இதை பற்றி அறிந்திருக்கவும் இல்லை. ஆனால் இவர் இதை சொல்லிக் கொடுக்கிறாரே என்று நினைத்தவர் இந்த வேளையில் முழுமனதோடு இறங்கினார். அரஹந்த நிலையை அடைந்து புத்தருக்கு வலதுகை போல திகழ்ந்தார். இதை போன்றே மோகலாயன் என்கின்ற பிராமண தலைவரும் புத்தரிடம் வந்து கற்று அரஹந்தராகி அவருடைய இடக்கையாக திகழ்ந்தார். மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கினார். அதேபோல காச்சப்பர், காத்யாயனர், பாரத்வாஜர் என்று பல பிராமணர்கள் இருந்தனர். அதேபோல பல ராஜாக்களும் மந்திரிகளும் சேனை தலைவர்களும் தர்மத்தை கற்றுக்கொள்ள வந்தனர். வியாபார வர்க்கத்தவர்கள் கூட புத்தரிடம் வர ஆரம்பித்தனர். வடநாட்டில் கோடிக்கணக்கில் மக்கள் இதை செய்ய ஆரம்பித்தார்கள். நிறைய விரோதிகளும் தோன்றினார்கள். சிலருக்கு இந்த மனிதர் என்ன சொல்கிறார் என்பதே புரியவில்லை. அவர்களுக்கு தங்களின் கடவுள்கள், தங்கள் கர்ம அனுஷ்டானங்கள் என்பதிலேயே மனம் இருந்தது. இந்த மனிதர் சொல்வது தமது தர்மத்தில் இல்லை. அதனால் தங்களது நம்பிக்கைகளும் மதங்களும் அழிந்துவிடப் போகின்றதே என்ற பயத்தால், தங்களது மதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஒன்றின் மீது உள்ள பற்றுதலால் விரோதிகளாக மாறினார்கள். இன்னும் சிலருக்கு தங்களது வயிற்று பிழைப்பு பிரச்சனை. பூஜாரிகளுக்கும் புரோகிதர்களுக்கும் இதில் வேலை இல்லை. மக்கள் கர்ம அனுஷ்டானங்களை செய்யாமல் இருந்துவிட்டால் இவர்களின் வாழ்க்கை எப்படி நடக்கும்? அதனால் விரோதிகளாக மாறினார்கள். என்ன செய்தார்கள்? அந்த நாட்களில் ஒரு முறை இருந்தது. மக்கள் முன்னிலையில் வாதம் செய்து வெல்வது. சாஸ்திரபூர்வமாக வாதம் செய்து ஒருவர் தோற்றுவிட்டால் அவருடைய கோட்பாடுகள் முறைகள் எதையுமே மக்கள் மதிக்க மாட்டார்கள். இதுபோல புத்தரோடு வாதம் செய்வது என்று முடிவு செய்த ஒரு 10-20 மனிதர்கள் ஆசிரமத்தின் வாசலில் கூடி யோசித்தார்கள். இந்த ஆள் விவரமான மனிதர், அறிவாற்றல் மிக்கவர். யார் இவரோடு வாதம் செய்வது? கோஷ்டிக்கு யார் தலைமை வகிப்பது? பெரிய சர்ச்சைக்கு பின் ஒருவர் ஒப்புக்கொண்டார். மற்றவர்கள் அவருக்கு பக்கபலமாக இருப்பதாக ஒப்புக்கொண்டனர். வாதத்திற்கான கேள்விகளை குறிக்க ஆரம்பித்தார்கள். முதல் கேள்வி: தலையில் ஜடாமுடி இல்லாமல் என்ன விதமான சந்நியாசி ஐயா நீ? அடுத்தது: உடலில் ஏன் சாம்பல் பூசிக்கொள்ளவில்லை? இடுப்பில் மாந்தோல் உடுத்தவில்லையே? இவ்வாறு அடுக்கிக் கொண்டே இருக்கும்போது ஒருவர் சொல்கிறார், சகோதரர்களே, இது உதவாது. இதைப்போல வாதம் செய்பவர்கள் நிறைய பேர் இவரிடம் வந்திருக்கிறார்கள். அதற்கு புத்தர் சிரித்துக்கொண்டே என்ன சொல்கிறார் தெரியுமா? எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் நான் இவைகளை செய்வதில்லை. உனக்கு பிடிக்கிறது என்றால் நீ செய்து கொள். யார் தடுத்தார்கள் உன்னை? இம்மாதிரி சொல்பவரிடம் எப்படி சண்டை போடுவது? வாதம் எப்படி நடத்துவது? அவர் என்ன செய்யவில்லையோ அதை எப்படி விவாதிக்க முடியும்? அவர் என்ன செய்கிறாரோ அதில் ஏதாவது குறை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி செய்து அவரை தாழ்த்தி காட்டிவிட்டால் தன் கடையை இழுத்து மூடிவிட்டு அவர் செல்ல வேண்டியதுதான். மக்கள் அவரிடம் செல்ல மாட்டார்கள். சரி, இந்த பட்டியலை விடு. புத்தர் என்ன செய்கிறார்? மக்களை என்ன செய்ய சொல்கிறார்? சீலத்தை கடைபிடிக்கிறார், பிறரையும் கடைபிடிக்க சொல்கிறார். அட, இதில் எப்படி சண்டை போட முடியும்? இது மிகவும் நல்ல விஷயம்தானே. வேறு என்ன செய்கிறார்? சமாதி நிலை பயின்று கொண்டிருக்கிறார், பிறரையும் பயிற்சி செய்ய சொல்கிறார். சமாதி என்றால் என்ன? மனதை வசப்படுத்துவது. அட, நம்மால் இதை இன்னும் செய்ய முடியவில்லையே. யாராவது இதை கற்றுக் கொடுத்தால் அது நன்மை தரக்கூடிய விஷயம்தானே. இதை வைத்துக்கொண்டு எப்படி சண்டை போடுவது? வேறு ஏதாவது இருக்கிறதா? பிரக்ஞாவை கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன? தனக்குள்ளே கவனித்து அசுத்தங்கள் எழுகின்ற இடத்தில் அவற்றை அழித்து விடுதல், மனதை தூய்மைப்படுத்துதல். அட, நம் மனங்களில் எவ்வளவு அசுத்தங்கள்! இவற்றிலிருந்து விடுதலை கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அதில் போய் சண்டை போடுவதா? வேறு என்ன செய்கிறார்? புத்தர் வேறு எதுவும் செய்வதில்லை. சீலம், சமாதி, பிரக்ஞா, இந்த மூன்றை தவிர உங்களுக்கு எத்தனை நம்பிக்கைகள் இருக்கின்றனவோ அத்தனையும் வைத்துக்கொண்டு வெளியே சென்று சண்டை போட்டுக்கொள்ளுங்கள். எனக்கு அவற்றோடு எந்த சம்பந்தமும் இல்லை.
சீலம், சமாதி, பிரக்ஞா. நான் சொல்வது இந்த மூன்றை பற்றித்தான். தர்மம் முழுவதும் இவை மூன்றில் அடங்கி விடுகின்றது. வேறு எதையும் இவற்றோடு சேர்க்க அவசியமில்லை. வேறு எதை பற்றியும் பேசுவதே இல்லை என்றால் எதை வைத்துக்கொண்டு வாதம் செய்வது? ஆனால் இவருடைய வேலை நிறுத்தியாக வேண்டும். இல்லாவிட்டால் நம் வேலை நின்றுவிடும். என்ன செய்வது? ஏதாவது அவப்பெயர் உண்டாக்கும் புரளியை கிளப்ப வேண்டியதுதான். சந்நியாசிக்கு அவப்பெயர் உண்டாக்கக்கூடியவை இரண்டு உள்ளன, பணம் அல்லது பெண். பணத்தை பற்றி என்ன அவதூறு கிளப்ப முடியும்? ராஜ வாழ்க்கையை துறந்து வந்தவர் அல்லவா இந்த மனிதர். அதனால் இதில் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. ஆனால் பெண், இதில் ஏதாவது செய்ய முடியும். புத்தர் ஆண்களுக்கு மட்டுமில்லாமல் பெண்களுக்கும் கற்றுத்தருகிறார். வழி கிடைத்துவிட்டது. வாலிப வயதில் ஒரு அழகிய பெண்ணை பிடித்தார்கள். அவளுக்கு என்ன செய்வது என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஒவ்வொரு நாள் மாலையும் தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு ஆசிரமத்தில் ஒரு மரத்துக்கடியில் படுக்க வேண்டும். அடுத்த நாள் காலையில் தலையை விரித்து போட்டுக்கொண்டு நகரத்துக்குள் செல்ல வேண்டும். கௌதமரோடு இன்றைய இரவை கழித்தேன் என்று எல்லோருக்கும் கேட்கும்படி சொல்ல வேண்டும். ஆசிரமத்தில் என்ன நடக்கிறது என்று மக்கள் நினைக்க வேண்டும். அதன்படி ஒரு வாரம் செய்தாள். பிறகு 8 மாதங்கள் இடைவெளி விட்டார்கள். 8 மாதங்களுக்கு பிறகு தன் இடுப்பில் விறகை கட்டிக்கொண்டு அந்த பெண் மறுபடியும் வந்தாள். கயிற்றால் கட்டி அதன் மேல் துணியை போர்த்தி கொண்டு வந்தாள். பகவான் அந்த சமயத்தில் தர்மத்தை பற்றி உரை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நாட்டின் ராஜா பிரசேன்ஜித், மந்திரி, சேனாதிபதி பந்துலர், அன்னை விசாகா, அநாத பிண்டகர் போன்ற பிரமுகர்கள் எல்லோருமே வந்திருந்தார்கள். இந்த மாதிரியான இடத்திற்கு அந்த பெண் வந்து கூச்சல் இடுகிறாள். அட மொட்டை தலையா, உனக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு உன்னிடம் ஏதாவது வசதிகள் இருக்கிறதா? இத்தனை பணக்கார பக்தர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் சொல், ஏதாவது செய்வார்கள். சபை முழுவதும் திகைத்தது. என்ன சொல்கிறாள் இவள்? பகவான் புன்னகைத்தார். மனதில் கருணை பிறக்கிறது. இந்த பெண் பொய் சொல்கிறாள், தலையை வெட்டிவிடு என்று ராஜாவிடம் எளிதாக சொல்லியிருக்கலாம். மிகப்பெரிய பக்தன் ஆதலால் ராஜாவும் இதை செய்திருப்பான். ஆனால் புத்தர் புத்தராக இருக்க மாட்டார். அவர் சொல்கிறார், அருமை மகளே, நீ என்ன சொல்கிறாய்? நீ சொல்வதில் உள்ள உண்மை உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். என்ன சொல்கிறாய்? அந்த பெண் பயந்து விட்டாள். என்ன செய்வது? கதைதானே. பக்தர்கள் ஒரு கதையோடு நிறைய கதைகள் கட்டி விடுவார்கள். இந்த சம்பவம் நடக்கும்போது மேலே இந்திரனின் சிம்மாசனம் ஆட ஆரம்பித்தது. யாரோ புத்தரை திட்டுகிறார்கள் என்று புரிந்து கொண்டான். உடனே இந்திரன் கீழே வந்து விட்டான். ஒரு எலியின் உருவத்தை எடுத்துக்கொண்டு அவள் இடுப்பில் கட்டியிருந்த கயிறுகளை கடித்து அவிழ்த்து விட்டான். விறகுகள் எல்லாம் கீழே விழுந்தன. நல்ல வேளையில் ஈடுபட்டால் தேவதைகளும் நமக்கு உதவி செய்வார்கள். ஒருவேளை இந்த இந்திரனை பற்றிய நிகழ்ச்சி உண்மையாகவும் இருக்கலாம். நாம் அதை எதிர்க்கவில்லை. ஆனால் என்ன நடந்தது? இவளையே அனுப்பியவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். நீ இந்த மாதிரி சொல், பதிலுக்கு அவரும் உன்னை திட்ட ஆரம்பிப்பார், நீயும் திட்டு. நாங்கள் அப்பொழுது அடியாட்களை வைத்து ரகளை உண்டாக்குகிறோம். அந்த குழப்பமே அவருக்கு கெட்ட பெயர் கொடுத்துவிடும், நம் வேலை முடிந்துவிடும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இவள் திட்டிய போது என்ன ஆனது? புத்தரின் மனதிலிருந்து கருணைதான் பிறந்தது. இப்பொழுது என்ன செய்வது என்று அந்த பெண்ணிற்கு புரியவில்லை. இதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. அப்பொழுது உடல் கண்ட நடுக்கத்தில் கயிறு தளர்ந்து விறகுகள் கீழே விழுந்திருக்க வேண்டும். கத்வான் கட்டமுதரங்க இவகபினிய चिंचाय दुष्ट वचनंग जन काय मध्य संतेन सोम विधिना जित्वा मुनिंदो. இந்த நிலையில் புத்தர் எப்படி வெற்றி அடைந்தார்? எந்த எலியினாலும் அல்ல. சந்தேன சோம விதினா, உள்ளே நிலவிய சாந்தியின் மூலமாக வெற்றி அடைந்தார். யார் எதிர்க்க முடியும்? ஒருவர் வெறுப்பு உண்டாக்கும்போது நாமும் வெறுப்பு உண்டாக்கினால் வெறுப்பு வளரும். இது என்றுமே உள்ள தர்மம், சனாதன தர்மம். ஏச தம்மோ சனந்தனோ. கோபத்தை கோபத்தால் வெல்ல முடியாது, கோபத்தை அன்பினால் வெல்ல முடியும்.
அதனால் புத்தர் வென்றார். வாழ்க்கை முழுவதும் இதைத்தான் கற்பித்தார், இதைத்தான் செய்தார். கோபத்தை உண்டாக்குவது எளிது, கருணையை எப்படி உண்டாக்குவது? உள்ளே மனம் தூய்மையாக இல்லை என்றால் கருணை தோன்றாது. இதைப்போல எத்தனையோ சம்பவங்கள். இன்னும் ஒரு சம்பவம். ஒரு வயோதிகருக்கு புத்தரின் பேரில் மிகுந்த கோபமும் வருத்தமும் இருந்தது. என்ன கற்றுக் கொடுக்கிறார் இந்த மனிதர்? வயோதிகருக்கு தன் மத நம்பிக்கைகளின் மீது மிகுந்த பற்றுதல். இப்படியே விட்டு வைத்தால் எல்லோரும் இவர் பின்னால் சென்று விடுவார்கள், நம் நம்பிக்கைகள் எல்லாம் மறைந்து விடும் என்று தோன்றியது. ஏற்கனவே இவரது 7 மகன்களும் அவர்களது மனைவிகளும் புத்தரின் தர்ம கங்கையில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டார்கள். என் வீடு கெட்டது, விரைவில் இந்த நாடே கெட்டுவிடும் என்று தோன்றியது. எப்படி இதை நிறுத்துவது? புத்தரை ஒழிப்பது தான் சரி என்று தோன்றியது. ஒரு தடியை எடுத்துக்கொண்டு சென்றார். வயோதிகம் என்பதால் ஏற்கனவே ஆடும் உடம்பு கோபத்தால் இன்னும் கொஞ்சம் சேர்ந்தே ஆடியது. அந்த நிலையில் தடியை எடுத்துக்கொண்டு திட்டிக்கொண்டு புத்தரிடம் செல்கிறார். ஆனால் புத்தர் சிரிக்கிறார். பெரியவரே, மிகுந்த துன்பத்தில் உள்ளீர்கள் போலிருக்கிறது, உட்காருங்கள், பேசலாமே என்கிறார் புத்தர். பெரியவர் பேசுவதற்கு தயாராக இல்லை. பேசினால் கோபம் தணிந்துவிடும். கோபம் தணிந்தால் எப்படி தலையை பிளப்பது? அதனால் திட்டிக்கொண்டே வந்தார். பெரியவரே, ஒரு விஷயம் சொல்லுங்கள். உங்கள் வீட்டிற்கு விருந்தாளிகள் எப்போதாவது வருவார்களா இல்லையா? பெரியவர் கோபத்தில் பதில் கூறுகிறார். ஆமாம் ஆமாம், வருவார்கள். அதற்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இன்னும் ஒரு விஷயம் சொல்லுங்கள். வரும் விருந்தாளிகளில் சிலர் உங்களுக்கு ஏதாவது பரிசு கொண்டு வருவார்கள் இல்லையா? ஆமாம், கொண்டு வருவார்கள். உனக்கென்ன? இன்னும் ஒரு விஷயம் சொல்லிவிடுங்கள். உங்கள் வீட்டிற்கு விருந்தாளி ஒருவர் பரிசு கொண்டு வருகிறார். ஆனால் அதை நீங்கள் ஏற்கவில்லை. அப்பொழுது அந்த பரிசு என்ன ஆகும்? என்ன ஆகும்? அது அவரோடு இருந்துவிடும். இந்த சாதாரண விஷயத்தையா கேட்கிறாய்? பெரியவரே, நானும் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என் வீட்டிற்கு விருந்தாளி போல வந்தீர்கள். உங்கள் வசவுகளை பரிசாக கொண்டு வந்தீர்கள். நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்களது வசவுகள், பரிசுகள் உங்களிடமே இருக்கட்டும் என்றார் புத்தர். பெரியவருக்கு இப்போதுதான் புரிந்தது. என் மதம், எனது நம்பிக்கை என்ற திரை விலகியது. புத்தர் எப்பேற்பட்ட மனிதர், நாம் எப்படி இருக்கிறோம் என்று யோசிக்க ஆரம்பித்தார். ஒருவர் நம்மிடம் ஒரு பரிசு கொண்டு வந்தால் நாம் அவருக்கு 100 கொடுக்கிறோம். நானும் துன்பப்படுகிறேன், நீயும் துன்பப்படு. ஆனால் இவரோ வசை மொழிகள் கொண்டு வந்தால் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, பதிலுக்கு எதுவும் கொடுப்பதும் இல்லை. நிஜமாகவே இவர் நிம்மதியாக வாழ்கிறார். கௌதமரே, பரிசை வாங்காமல் இருக்கும் வித்தை எங்கு கற்றீர்கள்? உட்காருங்கள் பெரியவரே, உட்காருங்கள். கண்களை மூடி மூச்சை கவனியுங்கள். மூச்சுக்காற்றை கவனித்துக்கொண்டே உடலையும் மனதையும் கவனியுங்கள். உடல் உணர்ச்சிகளை கவனியுங்கள். இந்த உணர்ச்சிகளின் அடிப்படையில் தானே கோபம் எழுகிறது. கோபத்தை அப்படி நீங்கள் கிளப்பவில்லை என்றால் விடுதலை கிடைக்கிறது இல்லையா? கவனிக்க ஆரம்பித்து இந்த மனிதர் அரஹந்தராகிவிட்டார். பரத்வாஜர் என்ற இந்த பிராமணரின் முழு வாழ்க்கையும் மாறிவிட்டது. வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு இந்த முறையை கற்றுக் கொடுத்தார். மனதில் இந்த சமநிலை வர வேண்டும். இதுவும் ஒரு சித்தாந்தமாக இருந்துவிட்டால் ஒரு பயனும் இல்லை. சண்டை போட்டுக்கொண்டே தான் இருப்போம். எங்களது புத்த பகவான் இப்படி சொன்னார், உங்கள் கடவுள் அப்படி சொல்லவில்லை என்று உபயோகமற்ற வாதங்கள் செய்து கொண்டிருப்போம். பயிற்சி செய்யாதவரை எல்லாமே உபயோகம் அற்றவைதான். எல்லோரும் மனிதர்கள்தான். மனிதர்கள் மடமையில் தங்களுக்கு தீங்கு இழைத்துக் கொள்கிறார்கள். இந்த மடமையிலிருந்து வெளிவர வேண்டும். இதற்காகத்தான் நாம் பார்வையை உள்பக்கமாக திருப்புகிறோம். உடலையும் உணர்ச்சிகளையும் கவனிக்கிறோம். உடல் அனித்தியமானது என்பது தெரிந்ததுதானே? அங்கு போய் 10 நாட்கள் இருந்து புதிதாக தெரிய என்ன இருக்கிறது என்று ஒருவர் கேட்கலாம். ஐயா, நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, வெறுமனை ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். 10 நாட்கள் இருந்தால் தெரிந்து கொள்வது எப்படி என்று கற்றுக்கொள்ளலாம். அனித்திய நிலையை அனுபவித்து உணரலாம். மேலெழுந்த வாரியாக அனித்தியம், அழியக்கூடியது என்று சொல்லிக்கொண்டு அதன் பேரில் எத்தனை விருப்பம் உண்டாக்கி வைத்திருக்கிறோம் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். எத்தனைதான் விருப்பத்தை உண்டாக்காதே, வெறுப்பை உண்டாக்காதே என்று சொன்னாலும் ஆள் மனது இவைகளை எப்படி உண்டாக்கி கொண்டே இருக்கிறது என்பதும் புரியும். மனதின் இந்த பழக்கங்களை கவனித்து
அவற்றை மாற்றும் வேலையை துவக்கிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் வெறும் சித்தாந்தங்களோடு நிற்கவில்லை என்று தெளிவாகிறது. இது மதம் சம்பந்தப்பட்டதோ அல்லது சம்பிரதாயம் சம்பந்தப்பட்டதோ இல்லை, இயற்கை விதிகளோடு சம்பந்தப்பட்டது. உடம்பின்பால் நான் எனது என்ற உணர்வு இருக்கும் வரை சுகமான உணர்ச்சிகளை விரும்புவதும் துன்பமான உணர்ச்சிகளை வெறுப்பதும் நடந்து கொண்டேதான் இருக்கும். உபதேசங்களை கேட்பதால் இந்த சுபாவம் மாறிவிடாது. மனதை சமநிலையில் நிறுத்தி அது வெளி வாழ்க்கையிலும் புலப்பட ஆரம்பித்தால்தான் இது நடக்கும். ஆனால் சில சமயம் தியானம் பயிலுபவர்கள் இதை தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள். நாம் விபசனா கற்றுக்கொண்டு வந்துவிட்டோம், இனிமேல் யாராவது நம்மிடம் தவறாக நடந்து கொண்டால் கூட நாம் ஒன்றுமே செய்யாமல் மரக்கட்டை போல இருக்க வேண்டும் என்பது இல்லை. யாராவது நம்மை வெட்டினாலும் பரவாயில்லை, நான் விபசனா செய்பவன், சும்மா இருப்பேன் என்று சொன்னால் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றுதான் அர்த்தம். குடும்பஸ்தர்களாக இருப்பதால் பொறுப்புள்ள வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். தவறு செய்யும் ஒருவருக்கு நல்ல விதமாக அவர் தவறை சுட்டி காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் நிறைய முறை வரும். அப்படியும் ஒருவர் புரிந்து கொள்ளாவிட்டால் கடும் சொற்களை பயன்படுத்த வேண்டி வரலாம். உடலால் கடும் செயல்கள் செய்ய வேண்டியும் இருக்கலாம். பேச்சாலும் உடலாலும் கடுமையான செயல்களை செய்வதில் தவறில்லை, ஆனால் அதில் வெறுப்பு இருக்கக்கூடாது. ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். ஒரு குழந்தை பாம்பை பார்த்து அதை பிடிக்க ஓடுகிறது, அல்லது நெருப்பை பார்த்து அதோடு விளையாட ஓடுகிறது. அதனிடம் போய் இது விபரீதமான விளையாட்டு என்று சொன்னால் அது புரிந்து கொள்ளப் போவதில்லை. அப்பொழுது நம்முடைய பலத்தை உபயோகித்து அதை இவற்றிடமிருந்து தூர எடுத்துச் செல்வோம். அதன் நன்மைக்காக தூர எடுத்துச் செல்வோம். அந்த மாதிரி எடுத்துச் செல்வது அதற்கு பிடிக்காது, நிச்சயம் அழ ஆரம்பிக்கும். ஆனால் குழந்தையை அப்புறப்படுத்தும் போது அதன் பேரில் கோபம் உண்டாவதில்லை, கருணைதான் இருக்கிறது. உள் மனதில் அசுத்தம் இல்லை என்றால் அந்த செயல் தர்மமானதுதான். இந்த இடத்தில் பலத்தை உபயோகப்படுத்த வேண்டி உள்ளது. அதே போல ஒரு பலசாலி பலமற்ற ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்கிறார், அநியாயம் செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். நாமோ விபசனா செய்பவர். அவரவர் தங்களுடைய கர்மத்தின் பலனை அனுபவிக்கிறார்கள். நமக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று சொன்னால் அது தவறு. நமக்கும் இதற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. யார் அநியாயம் செய்கிறார்களோ பலத்தை உபயோகித்து அவரை தடுக்க வேண்டும். விபசனா செய்வதற்கு முன்னாலும் இதை செய்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். முன்பு அநியாயம் செய்பவரிடத்தில் பெரும் கோபமும் வெறுப்பும் ஏற்பட்டிருக்கும். துன்பப்படுவோரின் மீது கருணை பிறந்திருக்கும். விபசனா செய்யும் போது கூட துன்பப்படுபவரின் மீது தயை பிறக்கும். ஆனால் அநியாயம் செய்பவரின் மீதும் மிகுந்த கருணை பிறக்கும். இந்த ஆள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தனக்கும் பிறருக்கும் கெடுதல் செய்து கொண்டிருக்கிறார். மனதில் அசுத்தங்களை உண்டாக்காமல் இந்த மாதிரி தீய செயல்களை செய்யவே முடியாது. அன்பான வார்த்தைகளை அவர் புரிந்து கொள்வதில்லை, கடுமையான செயல்களைத்தான் அவரால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கடுமையான செயல்களை செய்யும் போதும் மனதில் கருணை இருக்க வேண்டும். அப்போது சரியான முறையில் நீங்கள் விபசனாவில் முதிர்ச்சி அடைகிறீர்கள். என்னுடைய குருதேவருடைய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அவரை நன்றாக தெரியாத சிலர், அவருடைய வெளிப்புற செயல்களையே கவனித்த சிலர், இவரா விபசனா கற்றுக் கொடுக்கிறார் என்று சந்தேகப்பட்டார்கள். இத்தனை கடுமையாக நடந்து கொள்கிறாரே, எப்படி விபசனா கற்றுக் கொடுப்பார்? ஆனால் அவருக்கு நெருக்கமாக இருந்த எங்களில் சிலருக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியும். எதுவும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக இருந்தார். அரசாங்கத்தில் பெரிய ஆபீசராக இருந்தார். அலுவலகத்தில் மிகவும் கண்டிப்பாக இருந்தார். ஆசிரமத்திலும் மிகவும் கண்டிப்பாக இருந்தார். அங்குள்ள நியமங்களை கடைபிடிக்காமல் கிசு கிசு என்று பேசுவதோ தியானத்திற்கு வராமல் தூங்குவதோ இவரிடம் நடக்கவே நடக்காது. ஒரு சமயம் ஒருவர் தியான அறையிலிருந்து வெளியே வந்து இங்கும் அங்கும் சுற்றி கொண்டிருப்பதை பார்த்தார். என்ன செய்ய வந்தீர்கள் என்று கேட்டார். ஐயா, இதனால் வெளியே வர வேண்டியிருந்தது, அதனால் வர வேண்டியிருந்தது என்று ஏதோ காரணம் கிடைத்தது. சரி, திரும்பச் சென்று வேலையை தொடங்குங்கள் என்று கூறினார். சிறிது நேரம் கழித்து மறுபடியும் அந்த மாணவர் வெளியே வந்தார். எதற்காக வெளியே வந்தீர்கள் என்று கேட்டதற்கு ஏதோ ஒரு காரணம் சொன்னார். இது தியானம் செய்யும் நேரம்,
போய் வேலையை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். பிறகு என்னிடம் திரும்பி, கோயங்கா, இந்த ஆளுக்கு கடுமையான சொற்கள் தான் புரியும் போல இருக்கிறது என்று சொல்லிவிட்டு தியான அறைகள் இருக்கும் இடத்திற்கு சென்றார். அந்த மாணவருடைய கதவை தட்டினார். கதவு திறந்ததும் அவர் உரத்த குரலில் கடுமையாக பேசியதை பார்த்தால் பூகம்பமே வந்து விட்டதைப் போல இருந்தது. பிறகு, கோயங்கா, அந்த மாணவரை கண்டித்து விட்டேன் என்று சிரித்துக்கொண்டே வருகிறார். இவருடைய கோபம் எப்படிப்பட்டது! இவரிடம் கருணையும் நட்பார்வமும் நிறைய இருந்தன. அந்த மாணவர் இந்த பாஷையைத்தான் புரிந்து கொள்வார். அதனால் கடுமையாக நடந்து கொண்டால்தான் அவருக்கு நன்மை. வாழ்க்கையிலும் இதைப்போல இருக்க வேண்டும். ஆனால் கடுமையாக மனதில் வெறுப்போடும் கோபத்தோடும் நடந்து கொண்டு இந்த ஆளுக்கு வேறு என்ன சொன்னாலும் புரியவில்லை என்று பிறகு செய்ததை நியாயப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தால் நாம் முன்னேற மாட்டோம். அதனால் கடுமையான செயல்கள் செய்ய வேண்டி இருந்தால் அதற்கு முன்னால் நம்மை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நமது மனதின் நிலை என்ன? மனம் சமநிலையில் இருக்கிறதா? நாம் கடுமையாக நடந்து கொள்ளப் போகும் நபர் மீது நமக்கு கோபமோ வெறுப்போ இல்லாமல் இருக்கிறதா? கருணையும் நட்பார்வமுமே இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் கடுமையாக நடந்து கொள்ளலாம். குயவர்களை பார்த்திருப்பீர்கள். மண்பாண்டங்கள் செய்யும்போது அவற்றை அந்த சக்கரத்திலிருந்து எடுக்கும்போது அது இன்னும் பக்குவப்படாமல் இருக்கும். அதற்காக ஒரு குயவன் அதை சிறிது நேரம் அடிப்பான். ஒரு கையை அடியில் வைத்து அது உடையாமல் இன்னொரு கையால் அடிப்பான். இப்படி அடிப்பது அது பக்குவப்படத்தான். கீழே கை இருப்பதால் உடையாது. இதைப்போல அன்பு என்னும் கை அடியில் இருந்தால் அடிக்கலாம், தவறில்லை. அந்த கை அடியில் இல்லை என்றால் முதலில் ஒருவர் தனக்கு தானே தீங்கிழைத்துக் கொள்கிறார். பிறருக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? ஒரு முடவன் இன்னொரு முடவனுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? பார்வையற்ற ஒருவன் இன்னொரு பார்வையற்றவனுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அதனால் சுயநலவாதியாக இருக்க வேண்டும். மிக்க சுயநலவாதியாக இருங்கள் என்றார் புத்தர். ஆனால் உங்கள் நலம் எதில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மனதை சுத்தப்படுத்துவதில்தான் உங்கள் நலம் இருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். மனதை சுத்தப்படுத்திவிட்டால் வெளியே நீங்கள் செய்பவை நல்ல செயல்களாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. 4 விதமான மனிதர்களை இந்த உலகத்தில் பார்க்கிறேன் என்று புத்தர் கூறினார். ஒரு வகையான மக்கள் இருட்டிலிருந்து இருட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். இன்னொரு வகையினர் வெளிச்சத்திலிருந்து இருட்டை நோக்கி செல்கிறார்கள். சிலர் இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி செல்கிறார்கள். மற்றும் சிலர் வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை நோக்கி செல்கிறார்கள். புத்தர் எதையும் இரகசியமான மொழியில் சொல்லவில்லை. இப்படி சொல்லிவிட்டு உடனே அதன் பொருளையும் கூறினார். முதல் வர்க்கத்தினர், இவர்கள் வாழ்க்கையில் ஒரே இருட்டு, அதாவது துக்கம். வெவ்வேறு வகையான துக்கங்கள் உடலில், மனதில், குடும்பத்தில், சமூகத்தில். இப்படி வெவ்வேறு விதமான துக்கங்களினால் தவிக்கிறார். ஆனாலும் உள்ளே பிரக்ஞாவின் அடையாளமே இல்லை. அதனால் என்ன செய்கிறார்? இந்த துக்கத்தினால் கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாக்குகிறார். அசுத்தங்களை உண்டாக்குகிறார். வெளியே இருப்பவர்களையும் நடப்புகளையும் குறை சொல்லி கொண்டு இருக்கின்றார். இவருடைய புதிய கர்மங்களும் வெறுப்பிற்கானவை. புதிய விதைகள் வெறுப்பிற்கானவை என்றால் அது கொடுக்கும் பழமும் அப்படித்தானே இருக்கும். அதனால் இப்போதும் துக்கம், பிற்காலத்தையும் அவர் துக்கமானதாக ஆக்கிக் கொள்கிறார். இருட்டிலிருந்து இருட்டிற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். இரண்டாம், அவர் வெளிச்சத்திலிருந்து இருட்டை நோக்கி ஓடுகிறார். எது வெளிச்சம்? உலக பாஷையில் அவரிடம் செல்வம், கௌரவம், மரியாதை போன்றவை எல்லாம் இருக்கின்றன. பிறரும் இவரை புகழ்கிறார்கள். ஆனால் உள்ளே பிரக்ஞாவின் சுவடே இல்லை. இப்போது இருப்பவையெல்லாம் அவரது பழைய நல்ல கர்மங்களின் பலன்தான். ஆனால் இப்போது அவர் மனதில் என்ன இருக்கிறது? தன் செல்வத்தால் அகங்காரத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். தான் செல்வந்தனாக இருப்பதால் பிற மனிதர்களிடம் துவேஷம், அகங்காரம் என்ற விதையையும் துவேஷம் என்ற விதையுமே இப்போது விதைக்கிறார். இன்று அவரை சுற்றி வெளிச்சம். ஆனால் இப்போது அவர் விதைக்கும் விதைகளின் பலன் எப்படி இருக்கும்? அவை இருட்டைத்தான் கொண்டு வரும். இப்போது இருக்கும் சுகத்திற்கு ஒரு முடிவு காலம் உண்டு. அதற்கு பிறகு இந்த விதைகளின் பலன் வரும். சுகத்திலிருந்து துக்கத்திற்கு ஓடுகிறார்.
மூன்றாம் அவர் நிலைமை முதல் மனிதரைப் போல இருக்கிறது. வாழ்க்கையில் எங்கும் இருட்டுத்தான், ஆனால் உள்ளே பிரக்ஞா இருக்கிறது. இந்த இருட்டு வெளியே இருக்கும் மனிதர்களாலோ அல்லது சூழ்நிலைகளாலோ அல்ல என்பதை புரிந்து கொண்டுள்ளார். இவை வெறும் சாதனங்கள் தான். எப்படியும் இந்த நிலைமை வந்திருக்கும். என்னுடைய தீய செயல்களின் விளைவு இது. இப்போது நான் தீய விதைகளை விதைக்க மாட்டேன், புதிய வெறுப்பு உண்டாக்க மாட்டேன். கருணைதான் உதிக்கிறது. தன் துக்கத்திற்கு காரணமாக இருந்தவர்களின் மீதும் இவர் தன் செயலுக்கான துன்பத்தை அனுபவிக்காமல் இருக்கட்டும் என்ற எண்ணத்தில் கருணை பிறக்கிறது. இப்போது சுகத்திற்கான விதையை விதைக்கிறார். பிற்காலம் வெளிச்சமாகவே இருக்கும். இந்த மூன்றாம் வர்க்கத்தினர் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு ஓடுகிறார்கள். நான்காவது தரப்பினர், இவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சம், சுகம், வசதிகள், செல்வம் இவை எல்லாமே இருக்கின்றன. அத்துடன் கூட பிரக்ஞாவும் இருக்கிறது. இப்போது இருப்பவையெல்லாம் எனது கடந்த கால நல்ல செயல்களின் பலன்தான் என்று இவருக்கு புரிகிறது. இவை நிலைத்து நிற்கப் போவதில்லை. இவைகளுக்கும் ஒரு எல்லை உண்டு. எத்தனை நாட்கள் இவை இருக்கின்றனவோ அதிலிருந்து பயன்பெற வேண்டும். குடும்பஸ்தனாக இருப்பதால் என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களையும் பராமரிக்க வேண்டும். அதன் பிறகு மீதம் உள்ளதை மக்களின் நன்மைக்காக செலவிட வேண்டும். அதிகபட்ச மக்களுக்கு சுத்தமான தர்மம் கிடைக்கட்டும். பலர் மனதில் பிரக்ஞா உதிக்கட்டும். அநேகர் தமது துன்பங்களில் இருந்து வெளிவரட்டும். இம்மாதிரியான எண்ணங்களையே அவர் உண்டாக்குகிறார். பிற்காலத்திலும் வெளிச்சத்தை கொடுப்பதற்கான விதைகளை விதைக்கிறார். இம்மாதிரியான மனிதர்கள் வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சுகத்திலிருந்து சுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் முதலாவது இரண்டாவது வர்க்கத்தைச் சேர்ந்த நபர்களைப் போல இருக்கக்கூடாது. மூன்றாவது அல்லது நான்காம் தரப்பினரைப் போல இருக்க வேண்டும். இதில் எது என்பது நம் வசத்தில் இல்லை. வாழ்க்கையில் மிகுந்த துக்கம் வர வாய்ப்பிருக்கிறது. சுகமும் வரலாம். முந்தைய பிறவிகளின் பலன் வரத்தான் செய்யும். ஆனால் சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் வெளிச்சம் வந்தாலும் இருட்டு வந்தாலும் உள்ளே பிரக்ஞாவின் வெளிச்சம் இருக்க வேண்டும். பிற்காலத்தில் துக்கத்தை உண்டாக்கும் சம்ஸ்காரங்களை உண்டாக்காமல் இருக்க வேண்டும். விபஸ்ஸனாவிலிருந்து நாம் இதைத்தான் கற்போம். அத்தாகி அத்தனோ நாதோ, அத்தாகி அத்தனோ கதி. ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே எஜமானர், தனக்குத்தானே கதி. முன்னால் நடந்தது நடந்துவிட்டது. இந்த கணத்தின் எஜமானர் நீங்கள்தான். இந்த கணத்தின் எஜமானர் என்றால் வருங்காலத்தின் எஜமானரும் நீங்களே தான். வருங்காலம் என்பது என்ன? நிகழ்காலத்திலிருந்து பிறப்பது தான் அது. நிகழ்காலம் என்பது என்ன? இறந்த காலத்திலிருந்து பிறப்பது. கடந்த காலத்தில் நான் என்ன செய்தேனோ செய்ததுதான். இப்போது நான் தான் எஜமானன். வருங்காலத்தை தவறிப்போக விடமாட்டேன் என்று உறுதியாக இருக்க வேண்டும். ஒருவர் தவறிப்போவது அறியாமையினால், அஞ்ஞானத்தினால். இவைகளில் இருந்து விடுபட்டால் நற்கதி தேடிக்கொள்வார். நற்கதி மட்டுமல்ல, எல்லா நிலைகளையும் கடந்து முக்தி பேற்றையும் சென்றடைவார். இம்மாதிரி நாம் ஆக வேண்டும். வெறும் பேருரைகளால் இது நடக்காது. வார்த்தை விளையாட்டுக்களாலோ அறிவு விளையாட்டுக்களாலோ இது நடக்காது. வேலை செய்தாக வேண்டும். உட்புறமாக மனதை திருப்பி நம் எஜமானர்களாக நாம் ஆக வேண்டும். இந்த கணத்திற்கு நான் எஜமானர். இருட்டிற்கான விதையை விதைக்க மாட்டேன் என்று ஒவ்வொரு நொடியும் விழிப்பாக இருந்தால் மிகுந்த நன்மை கிட்டும், மங்களம் உண்டாகும். ஒருவர் தன்னை இந்து என்றோ ஜைனர் என்றோ பௌத்தர் என்றோ கிறிஸ்தவர் என்றோ சொல்லிக்கொண்டு திரியலாம். என்ன வித்தியாசம் இருக்கப் போகிறது? தன் எஜமானராக, இந்த கணத்தின் எஜமானராக ஆக வேண்டும். இது புரிந்துவிட்டால் மிகவும் நன்மை கிடைக்கும். தர்மத்தின் பாதைக்கு வந்திருக்கிறீர்கள். ஒரு சம்பிரதாயத்தில் சிக்கிக்கொள்வதற்காக அல்ல. சுத்த தர்மத்தை, அதாவது இயற்கையின் நியதிகளை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி நடந்தால் இன்ன பலன்கள் வந்தே தீரும். இன்ன மாதிரி நடக்கவில்லை என்றால் இந்த பலன்கள் வராது. இதை புரிந்து கொண்டால் மிகுந்த நன்மை கிடைக்கும். வேலை செய்யுங்கள். நாளை மிகவும் தீவிரமாக தியானம் செய்ய வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு மனதை சுத்தப்படுத்த முடியுமோ சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நற்கதி தேடிக்கொள்ளுங்கள். தர்மத்தில் நிறைய நன்மை இருக்கிறது. தர்மம் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். எத்தனைக்கெத்தனை இங்கே கற்றுக்கொண்டு செல்கின்றீர்களோ அத்தனை உபயோகமாக இருக்கும். மிகுந்த நன்மை கிடைக்கட்டும். மங்களம் உண்டாகட்டும்.
தவம் செய்யும் எல்லோருக்கும் முக்தி கிடைக்கட்டும். பவத்து சர்வ மங்களம் பவத்து சர்வ மங்களம் பவத்து சர்வ மங்களம். தேவைப்பட்டால் 5 நிமிடம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு சிறிது நேரம் பயிற்சி செய்வோம். 5 நிமிடம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள்.